பிரைஸ் லார்ட். இன்றைக்கு ரோமர் 8வது அதிகாரம் 32வது வசனத்தை அறிக்கை செய்ய போகிறோம். நான் வாசிக்கிறேன். தம்முடைய சொந்த குமாரனென்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அறிக்கை செய்வோம். தம்முடைய சொந்த குமாரனென்றும் பாராமல் எனக்காக இயேசுவையே ஒப்பு கொடுத்தவர் அவரோடே கூட மற்ற எல்லா நன்மைகளையும் எனக்கு அருளாதிருப்பது எப்படி? மறுபடியும் சொல்லுவோம். தம்முடைய சொந்த குமாரனென்றும் பாராமல் எனக்காக இயேசுவையே ஒப்பு கொடுத்தவர் அவரோடே கூட மற்ற எல்லா நன்மைகளையும் எனக்கு அருளாதிருப்பது எப்படி? நாம் ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால் நம்மிடையில் வருகிறோம். கிருபையுள்ளவரே, மகா இரக்கமுள்ளவரே, நீடிய பொறுமையுள்ளவரே, தயவுள்ளவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளை ஆசீர்வதித்தீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவைகளை சந்தித்தீர், மீதம் எடுக்க வைத்தீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இதை அறிக்கை செய்த ஒவ்வொருவரையும் தேவாவியானவர் ஆசீர்வதிப்பீராக. இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் தேவாவியானவர் ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் அறிக்கை செய்த வசனத்தின்படி கர்த்தாவே, இயேசுவையே எங்களுக்காக ஒப்பு கொடுத்த தேவன் கல்வாரி சிலுவையிலே எங்களுடைய ஸ்தானத்திலே எங்களுடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டு மரிக்கும்படி சொந்த குமாரனையே அனுப்பின தேவன் அவரோட கூட மற்ற எல்லா நன்மைகளையும் எங்களுக்கு அருளுவீர் கர்த்தாவே என்கிற நிச்சயம் எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் ஜெபிக்கிறோம். எல்லா நன்மைகளையும் நீர் கூட கொடுக்கிறவராக இருக்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதற்கேற்ற விசுவாசத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக. இந்த நிச்சயத்தை, இந்த முழு நிச்சயத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. இந்த இரவை ஆண்டு கொள்ளுங்க. இந்த இரவு முழுவதும் உடைய பிரசனம் இருக்கட்டும், உடைய ஆளுகை இருக்கட்டும். ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே தெய்வீக சுகம் ஆரோக்கியம் உண்டாயிருக்கட்டும். இரவில் இன்பமான நித்திரையை கொடுங்க. சுகமாய் தூங்க பண்ணுகிற தேவன் கர்த்தாவே, நீ தூங்க பண்ணுகிறீர், இதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். காலையில் எழுந்து உம்மை ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. இரவில் தூங்கி எழுந்திருக்கும் பொழுது எல்லா பிரச்சனைகளும் மாறி போகட்டும், எல்லா சரீர பலவீனங்களும் மாறி போகட்டும். காலையில் ஒரு புதிய துவக்கம் கர்த்தாவே, புதிய ஒரு நாள் உண்டாகட்டும், புதிய ஒரு ஆரம்பம் உண்டாகட்டும் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் சொல்லுவோம். நான் பயமின்றி என் வழியில் நடப்பேன், என் கால் இடராது. நான் படுக்கும்போது பயப்படாதிருப்பேன், நான் படுத்து கொள்ளும்போது என் நித்திரை இன்பமாயிருக்கும். சடுதியான திகிலும் துஷ்டர்களின் பால் கடிப்பும் வரும்போது நான் அஞ்ச மாட்டேன். கர்த்தர் என் நம்பிக்கையாயிருந்து என் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காக்கிறார். ஆமென்.